ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபேஷன் டிகே தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லரிங்கோட கிளாஸ் 1, அதாவது கிளாஸ் நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாக பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் அதில் வீடியோ அந்த டெய்லரிங் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 1ல் பார்க்க போகிறோம். அதில் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, எதனால உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இல்லை யாரை பார்த்து நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினே அது நான் உங்ககிட்ட கேட்கணும். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பதிலும் சொல்லுவேன். இப்போ கிளாஸ் 1ல் நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன வேணும், டெய்லரிங்க்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். டெய்லரிங் நம்ம பண்ண போகிறேன், நான் தைக்க போகிறேன் அப்படிங்கிறது சும்மா யாரையோ பார்த்தோ இல்லை நம்ம ப்ளவுஸை நம்மளே தைச்சிக்கணும் அப்படின்னு நமக்கு வரக்கூடாது. மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னும் நம்ம அதில் வந்தோம்னா நம்மளால் மேலே போகவே முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், அதில் ஒரு லவ் இருக்கணும். நம்ம இதை நல்லா தைக்க முடியும், நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதாவது செல்ஃப் மோட்டிவேட் இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இதை தைரியமாக மூவ் பண்ணணும். நம்ம ப்ராடக்ட் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம தைச்சது தப்பாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இதில் இறங்காமல், நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம், அதை முடிச்சிடலாம், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லரிங் ஃபீல்டில் நம்பர் 1ல் இருப்பீங்க. உங்களை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது. இப்போ ஒரு 3 மாதத்தில் இது முடிச்சிடலாம், 3 நாளில் இது முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோர்ஸ், அதை டீட்டெயில் சொல்கிறேன். இந்த 3ல் முடிச்சிடலாம், 6 மாதத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸோட பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் எல்லா விதமான ப்ளவுஸும் உங்களால் தைக்க முடியும். அதான் உண்மை. நீங்கள் இப்போ ஒரு மாதத்தில் ப்ளவுஸை முடிச்சுட்டு வந்துட்டீங்க, நீங்கள் கிளாஸ் போயிட்டு ஆனால் நீங்கள் அடுத்த மூவ் பண்ணும்போது சில இதை நீங்கள் மறந்துடுவீங்க இல்லையா? அப்போ திரும்ப அங்கே போய் கேட்டுட்ருக்க முடியாது. ஸோ நீங்கள் பேசிக்கை தரோவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஒவ்வொரு மாடல்ஸ் புதுசு புதுசாக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்களா, நீங்களே தைச்சிக்கலாம். உங்களோட மாடல் இதை பார்த்தாலே நம்ம இதை தைச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சுன்னா, நம்ம சொல்லி கொடுக்குறத விட நீங்கள் பார்த்தாலே இது இப்படி தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஸோ பேசிக் கிளாஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் டெய்லரிங்கில். சின்ன சின்ன இதாக இருந்தாலுமே பேசிக் தான். சரி, ரொம்ப அறுவையாக போடுறேன் போல். நீங்கள் இப்போ கிளாஸ் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த பேசிக் தையலை பழகுங்க, இந்த ஸ்டிச்சஸ்லாம் போடுங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு 1 மாதம் கழித்து தான் நம்ம துணியவே வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, நம்மளால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ சில பேர் பேசிக்கே இல்லாமலே ப்ளவுஸே தைச்சிருவாங்க ஒரே நாள்லேயே. நிறையா பேர் இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். நான் பேசிக் எது எது இம்பார்ட்டண்டானது, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம கிளாஸ்க்கு என்னென்ன தேவை, இது ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது, நான் யூடியூப்பில் வீடியோ மூலமாக தான் போடுறேன். ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்தால் எனக்கும் டைம் இருக்காது, உங்களுக்கும் டைம் இருக்காது. ஸோ ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் வேணாம். நம்ம 1 by 1 வீடியோவாக போவோம். இதனால் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நிறைய பேர் வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க, மிஷின் பற்றி நிறையா போடுங்க, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்டிருந்தாங்க. எனக்கு டைம் இல்லாதனால ஒன்றுமே செய்ய முடியல. இப்போவுமே 1 month தான் ஆகிருக்கு. ஸோ பேசிக்கில் கட்டிங் போட்டுகிட்டே இருந்தோம்னா, கட்டிங் வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம்னா, பேசிக் போட்டுகிட்டே இருந்தோம்னா, அங்கிட்டு 1 மாதம் கழிச்சு நம்ம ஸ்டிச்சிங் மிஷினில் நான் உட்காந்துருவேன். ஸோ அதனால் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ போடாமல் இருக்கிறது எனக்கும் ஏதோ மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லிவிட்டு டேரெக்டாக ப்ளவுஸ் கட்டிங் தான் போயிடுவேன். அதுலேருந்து அடுத்தடுத்து என்ன டவுட்ஸ் வருதோ நம்ம 1 by 1 வீடியோவில் பார்த்துருவோம். அதிகமாக நம்ம தைக்கணும்னு நினைக்கிறது ப்ளவுஸில் தான் எல்லாம் நிற்பாங்க. அப்புறம் கமீஸ், சுடி,
டாப்ஸ் இந்த மாதிரி வந்து வருவாங்க. நம்ம ஸ்டார்டிங் வந்து பேசிக்காக வந்து ப்ளவுஸில் போயிடுவோம். சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸோடு வந்து நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுது வந்து ஒரு கிளாஸ் ப்ளவுஸ் கட்டிங்காக நம்ம தைக்க முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சரி இவ்வளோதானா அப்படின்னு தோணிடும். அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், போடலாம். இல்லை ப்ளவுஸ் கட்டிங்ஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து பேசிக்கில் வந்து நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து சொல்லுவோம்ல, அது வந்து சிம்பிளாக நான் வந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து தைச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மிஷினில் வந்து எப்படி ஊசியில் எப்படி நூல் கோக்குறது, அந்த எப்படி அந்த டென்ஷன் டிஸ்க்லாம் எப்படி மூவ் பண்ணுறது, லூப் வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ அந்த மிஷினை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் வந்து அடுத்த கிளாஸில் வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து தேவைப்படும், நம்ம என்ன மிஷின் வந்து தேவைப்படும் இப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக நம்ம அடுத்த 2வது கிளாஸில் வந்து பார்ப்போம். இது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான். ஸோ தையலுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லரிங் பழகணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே தான் டெய்லரிங் ஃபீல்டில் வந்து நம்ம உட்கார முடியும். ஸோ அந்த ஒரு கஷ்டமாக பார்க்காத ஒரு டைம் பாஸிங்காக உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு சீரியல் பார்க்க உட்காருவீங்க, ஒரு மூவி பார்க்க உட்காருவீங்க, மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும்போது இன்னுமே அது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், நம்ம ப்ளவுஸ் கட்டிங் ஒரு ஷாப்க்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட கேள்விகளை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கம்யூனிட்டி டேப்பில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா டயத்தில் ரொம்ப சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க.